வணக்கம் நேர்களே. ஹார்ட் டிசீஸ் இந்தியாவில் ரொம்பவே காமனான ஒரு வியாதியாக இப்போ பரவிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது குறித்தும், அதுக்கு இப்போ என்ன மாதிரியான நியூ டெக்னாலஜி பேஸான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கோம். இது குறித்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் விரிவாக பேசுறதுக்காக மெட்ராஸ் மெடிக்கல் மிஷனை சேர்ந்த டாக்டர் விஜயகுமார் நம்மோட இணைந்திருக்காங்க. அவர்களிடம் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர், ஜென்ரலாக ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப காமன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது குறித்து எங்களுக்கு சொல்லுங்க டாக்டர். நம்ம எல்லாருமே ஒரி பண்ணிக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு. அதை காமனாக எப்படி சொல்லுவாங்கன்னா கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டும் அதுலேருந்து வெளியே வர தமனிகள் சம்மந்தப்பட்ட வியாதிகள். ஸோ அந்த தமனிகள் ஹார்ட்டுக்கு மேலே இருக்கலாம், அல்லது வெளியில் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா மகா தமனின்னு ஹார்ட்லேருந்து வெளியே வர ஒன்று. அதிலிருந்து போகிற மூளைக்கு சப்ளை பண்ணுற தமனிகள். அப்புறம் கீழே வயிற்றோட ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிட்னிக்கோ அல்லது நம்ம உணவு பாதை இருக்கு இல்லையா, வயிறு அண்ட் இண்டஸ்டைன்ஸ், இதுக்கெல்லாம் சப்ளை பண்ணுற இரத்த குழாய்கள். அப்புறம் கைகளுக்கும் காலுகளுக்கும் போகக்கூடிய இரத்த குழாய்கள். இது எல்லாமே இன்க்ளூட் ஆனது வாஸ்குலர் சிஸ்டம். அண்டு ஹார்ட் பர்டிகுலராக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்குள்ளே தசைகள் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரலாம், அல்லது வால்வு. வி ஹேவ் 4 வால்வ்ஸ் இன்சைட், 4 வால்வுகள் நம்ம ஹார்ட்டுக்குள்ளே இருக்குது. அந்த வால்வு ரிலேட்டட் ப்ராப்ளம் வரலாம், அல்லது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது துடிப்பு சம்மந்தமான வியாதிகள் வரலாம், அல்லது அப்நார்மல் கம்யூனிகேஷன்ஸ். அதாவது ஹார்ட்டில் 4 சேம்பர் இருக்குது. அந்த 4 சேம்பர்ஸ்க்குள்ளே அப்நார்மலாக 4 சேம்பருமே தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். அந்த மேலே இருக்கிற சேம்பர்ஸ் கீழே கனெக்ட் ஆகும், பட் ரைட் அண்ட் லெஃப்ட் சேம்பர்ஸு கனெக்ட் ஆகிருக்காது. இந்த ரைட் லெஃப்ட் சேம்பர்ஸ் நடுவில் அப்நார்மல் கம்யூனிகேஷன்ஸ் வரலாம். இது எல்லாம் சேர்ந்தது தான் கார்டியோ வாஸ்குலர் டிசீசஸ் அப்படிங்கிறது. டாக்டர், கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் எந்த அளவுக்கு ஒரு காமனான விஷயமா இருக்குது அப்படிங்கிறது குறித்து சொல்லுங்கள். ஸோ கார்டியோ வாஸ்குலர் டிசீசஸ் அப்படிங்கிறது எல்லாருமே மேலை நாட்டை சேர்ந்த வியாதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, நமக்கெல்லாம் வராது அப்படின்னுட்டு. ஸோ இந்த சினாரியோ ட்ரமேட்டிக்கலி இந்த பாஸ்ட் 10-20 இயர்ஸில் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம கண்ட்ரியில் பார்த்தாலும் தேர் ஆர் 2 டைப் ஆஃப் டிசீசஸ், 2 டைப்பான வியாதிகள். ஒன்று கம்யூனிக்கல் ப்ராப்ளம், அதாவது தொற்று வியாதிகள். இன்னொன்று நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது தொற்று நோய் அல்லாத மற்ற வியாதிகள். ஸோ இந்த கம்யூனிகபிள் டிசீஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு காசநோய் சொல்லலாம், ஒரு வயிற்றுப்போக்கு சொல்லலாம், அல்லது தொற்று அம்மைகள் சொல்லலாம். இந்த மாதிரி வேரியஸ் ப்ராப்ளம்ஸு. இந்த ப்ராப்ளம் எல்லாமே ஒரு பர்சன்லேருந்து வியாதி மற்ற பர்சனுக்கு பரவுறதுனால வருது. ஸோ இந்த கம்யூனிகபிள் டிசீசஸ் பார்த்திங்கன்னா மேலை நாடுகளில் டோட்டலி இல்லாமல் போயிடுச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட வாழ்வாதாரம் உயர்ந்திருந்தது. ரெண்டாவது சுகாதாரமும் நல்ல ஒரு டெவலப் ஆனதுனால இந்த மேலை நாடுகளில் 60-70களிலேயே இந்த வியாதிகள்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அவங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது தொற்று நோய் அல்லாத ப்ராப்ளங்கள். அதில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். பட் இதுக்கு மாறாக நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் இந்த 90கள் வரைக்கும் இந்த கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது தொற்று நோய்கள் தான் காமனான ப்ராப்ளமாக இருந்து வந்தது. அதனால் நம்ம யாருமே இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸை பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்கல. ஸோ இந்த 90களில் நாமளும் நம்மளோட வாழ்வாதாரமும் முன்னேற்றம் அடைஞ்சது, கொஞ்சம் சுகாதாரத்துறையிலையும் முன்னேற்றம் அடைஞ்சோம். அதனால் இந்த தொற்று நோய்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது. அப்போ வி ரெகக்னைஸ் தட்டு நமக்கும் இந்த தொற்று நோய் அல்லாத மற்ற வியாதிகளும் காமனாக நடக்கும் அப்படிங்கிறது. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது தெரிய ஆரம்பிச்சது இந்த வியாதி. பட் இப்போ ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தொற்று நோய் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எல்லாரோட இறப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம நாட்டிலையும். இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், அதாவது தொற்று நோய் அல்லாத வியாதிகளோட இறப்பு ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்தது. இப்போ ரீசெண்டாக 2010 அப்புறம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுவதும் ஒரு இறப்பு விகிதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1,00,000 பேரில் ஒரு 235 பேர் இறப்புகள் ஆனுவலாக நடக்கிறது டியூ டு கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. அது இந்தியாவில் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்குது. என்னென்னா நம்ம இந்தியாவில் இது 272, வேர்ல்டில் இருக்கிற எந்த ஒரு பகுதியை காட்டிலும் நம்ம நாட்டில் இறப்புகள் இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னால் மோர் தென் எனி அதர் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. அதே மாதிரி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் சம்மந்தப்பட்ட இறப்புகள், அதாவது அதனோட வரக்கூடிய இறப்புகள் மற்ற எல்லா நோயை விட அதிகம். இட் கான்ஸ்டியூட்ஸ் அபவுட் பார்த்தீங்கன்னா 30-40% இறப்புகள்
இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் ரிலேட்டடாக இருக்குது. அப்புறம் இன்னும் டீப்பாக போய் பார்த்தீங்க, கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் வந்து இன்வால்வ்ஸ் 1 in 8, அதாவது 8 பேர் எடுத்திங்கன்னா அதில் ஒரு இந்தியனுக்கு வந்து இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்டர்பிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் டு திஸ் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ். டாக்டர், எவ்வளவோ நோய்கள் இருக்கும்போது இந்த ஹார்ட் டிசீஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அகெயின் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் டிசீஸ் பர்டிகுலராக 2 டைப் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து இருதயத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய இரத்த நாளங்கள், அதை வந்து கரோனரி ஆர்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வரக்கூடிய பிளாக்கோ அல்லது வந்து மூளைக்கு சப்ளை பண்ணக்கூடிய இரத்த குழாய் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அது ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரடைப்பும் அண்ட் பக்கவாதமும் தான் இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸில் கான்ட்ரிபியூட்ஸ் அபவுட் 80%. ஸோ 80% இறப்புகள் இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் ரிலேட்டடு, இது ரெண்டும் ரிலேட். அதில் எது காமன் பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட்டுக்கு மேலே போகிற இரத்த குழாய், அதாவது ஹார்ட்டுக்கு ரத்தத்தை கொடுக்கக்கூடிய கரோனரி ஆர்டரிஸில் வரக்கூடிய அடப்பு தான் ரொம்ப ரொம்ப காமன் ப்ராப்ளம் ஃபார் அஸ் அண்ட் எனிவேர் இன் த வேர்ல்டு. டாக்டர், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்க்கு வந்து ஏற்கனவே என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருந்தது அண்ட் இப்போ என்ன மாதிரியான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு டாக்டர்? கார்டியோவாஸ்குலர் ட்ரீட்மெண்ட் வந்து இந்த கடந்த 20-25 வருஷத்தில் ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் ஹஸ் ஹேப்பன் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 70-80கள் எல்லாம் ஒரு பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, ஹார்ட் டாக்டர் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் டயக்னோஸ் பண்ணுவார். தென் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் அவைலபிள் பார்த்தீங்கன்னா, ஏர் டு பி இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு 5 days 6 days ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் யூல் பி கிவன் சம் மெடிசன்ஸ் அண்ட் தென் யூ ஹேவ் டு கோ ஹோம். பட் இந்த நிலைமை டோட்டலாக மாறி, அதாவது ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறவர் வந்து ஹார்ட்டில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிடுவார், அதுக்கப்புறம் மெடிசன் கொடுக்கறது, அல்லது வந்துட்டு யூ ஹேவ் டு கோ ஃபார் பைபாஸ் சர்ஜரி ஆர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அதை வந்து ஆப்ரேஷன் டாக்டர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு நிலைமை மாறிட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் இஸ் ஸோ அட்வான்ஸ்டு. மோஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வந்து டன் பை கார்டியாலஜிஸ்ட். அதாவது முன்னாடி ஆப்ரேஷனாக பண்ணிக்கிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் இப்போ ஆப்ரேஷன் பண்ணாமல் மினிமலி இன்வேசிவ், அதாவது ஒரு சின்ன டியூபை கால் வழியாவோ கை வழியாவோ பாஸ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த வைத்தியங்கள் இப்போ பண்ண முடியும். இது வந்து நாட் ஒன்லி ஃபார் கரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படிங்கிற ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுற இரத்த குழாய்கள் தவிர மற்ற ஏரியாவிலையும் இப்போ பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டுக்கு சேம்பர்ஸ் நடுவில் ஓட்டை இருக்கிறத பற்றி முன்னாடி பேசியிருந்தோம். அந்த ஓட்டைகள் அல்லது வந்து ஹார்ட்டுக்கு அவுட் சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணாமையே வி கேன் க்ளோஸ் இட். அதாவது ஒரு சின்ன டியூப் கால் வழியாக வச்சுட்டு உள்ளே போயிட்டு டிவைசஸ், அதாவது அக்ளூடட் டிவைசஸ்ன்னு சொல்கிற ஏஎஸ்டி விஎஸ்டி அந்த டிவைசஸை யூஸ் பண்ணி வி கேன் க்ளோஸ் இட் ஈவன் வித்தவுட் ஓப்பனிங். ஸோ பேஷண்ட் வித்தின் 2-3 hours பிகம் ஆல் ரைட் அண்ட் சேம் டே யூ கேன் கோ ஹோம் ஆல் நெக்ஸ்ட் டே கேன் கோ ஹோம். இது வந்து கொஞ்சம் ஒரு லாஸ்ட் 10 yearsஆகவே நடந்துட்டு வந்துடுது. இப்போ ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் 10-15 yearsல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வால்வுகள். ஸோ வால்வ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. ஓப்பன் பண்ணி உங்களோட சேதமடைஞ்ச வால்வை எடுத்துட்டு புது வால்வை உள்ளே வைக்க வேண்டியது. இப்போ இந்த லாஸ்ட் 10 yearsஆக என்னச்சுன்னா, ஒரு ஹியூஜ் டெவலப்மெண்ட் இந்த வால்வ் டெக்னாலஜி. So even without opening, you can go inside heart and replace a valve, whatever damage valve இருக்கோ அதை வந்து நம்ம மாற்றி பொருத்த முடியும். பேஷண்ட்டை வந்து ஆப்ரேஷன் பண்ணால் 10 நாள் 15 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் 1 or 2 daysலேயே வீட்டுக்கு போகக்கூடிய இது டெவலப்மெண்ட் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சர்ஜரி வந்து இட்ஸ் ஆல் குட் நாட் பி டன். இது என்ன, ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு இதை பண்ண முடியாது. எந்த மாதிரி பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயசானவங்க, மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, கிட்னி ப்ராப்ளம், ப்ரீவியஸ் ஸ்ட்ரோக் வந்தவங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து சர்ஜரிக்கு வெரி வெரி ஹை ரிஸ்க். ஈவன் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட இந்த நியூ டெக்னாலஜினால் நம்ம ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும் இப்போ இருக்கிறதுல. அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மகாதமனின்னு ஹார்ட்லேருந்து மற்ற ஆர்கன்ஸுக்கு பிளட்டை கொண்டு போகிற மேஜர் பிளட் வெசலில் வரக்கூடிய பிளாக்கு அல்லது டைலட்டேஷன், அதாவது சொல்லுவாங்க அனுருசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அனுருசத்துக்கு வந்து ப்ரீவியஸ்லி அவைலபிள் ட்ரீட்மெண்ட் வந்து யூ ஹேவ் டு கோ ஃபார் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அந்த ஃபுல் இதையும் ரிப்பேர் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மார்பிட் சர்ஜரி. அதாவது எப்படின்னா, பேஷண்ட்டுக்கு நிறைய ப்ராப்ளம் வரத்துக்கூடிய சான்சஸ். ஒன்று பேராப்ளஜி, அதை கால் வராமல் போகிறதுக்கோ, அல்லது வந்து ப்ளீடிங் வரத்துக்கோ, நிமோனியா வரத்துக்கோ, மற்ற ஆர்கன் செயல்படாமல் போகிறதுக்கோ சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ அந்த இதையுமே வந்து நம்ம ஒரு சின்ன டியூபை கால் வழியாக வச்சுட்டு உள்ளே போய் அந்த அனுருசம் ஃபுல்லாக ட்ரீட் பண்ணக்கூடிய வசதிகள் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ அந்த ஃபாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நடந்த மேஜர் டெவலப்மெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து இந்த காமன் ப்ராப்ளமான கரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடியெல்லாம் நிறைய பிளாக்ஸ் இருந்தால் சர்ஜரிக்கு போக வேண்டியிருக்கும். ஸ்டென்ட்டு அப்படி அதாவது ஒயர் ஸ்ப்ரிங்ஸ், அதாவது ஸ்டென்ட்டு வந்து
இரத்த குழாய் உள்ள பிளாக்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வைக்கக்கூடியது. அதுலேயும் இப்போ நியூ டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. நிறைய சேஃபர் ஸ்டென்ஸ் எவ்ரிதிங் ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் இன் த மார்க்கெட். ஸோ ட்ரீட்மெண்ட் ஹஸ் பிகம் மோர் சிம்பிள் அண்ட் மோர் அட்வான்ஸ்டு அண்ட் மோர் சேஃப் நவடேஸ். டாக்டர், ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தருக்குமே ஒரு விதமான பிளாக் இருக்கும். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரே பிளாக்குக்கு விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, பைபாஸ் இது அதுன்னு. ஸோ அந்த பிளாக்ல ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா டாக்டர்? நமக்கு எல்லாமே தெரியும், ஹார்ட் கான் டேக் ரெஸ்ட். ஸோ இட் ஹேஸ் டு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்லி, ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். துடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் எல்லா இடத்துக்கும் பிளட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் ஈவன் பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட ஹார்ட் கண்டினியூஸாக துடிச்சிட்டே இருக்குது. அது வந்து ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லை. பிகாஸ் இட் இஸ் கண்டினியூஸ்லி ஃபங்க்ஷனிங். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு 100 ml ஆக்சிஜன் போச்சுன்னா ஒரு 80 ml அதுலேருந்து எடுத்துக்கும். மீதி விட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா 20 ml தான். ஹார்ட்லேருந்து வெளியே வர பிளட்டில் எடுத்து சோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஆக்சிஜனே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஹார்ட்டு வந்து வேகமாக துடிக்கணும். இப்போ 70 துடிக்கிறது. இப்போ நான் ரெஸ்ட்டில் இருக்கேன், 70 டைம் துடிக்குது. இப்போ நானே ஓடுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாரத்தான் ஓட்டம் ஓடுறீங்க அப்படின்னா ஹார்ட் வந்து 150 தடவை, இல்லை ஒரு 100 மீட்டர் ஓடுறீங்கன்னா ஒரு 200 தடவை துடிக்க வேண்டியிருக்கும். ஸோ அது துடிக்கணுன்னா அதுக்கு மோர் ஆக்சிஜன் வேணும். அதுக்கு ஹார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஹார்ட்டோட பிளட் சப்ளை வந்து இட் இன்க்ரீசஸ் பை அப் டு 5 டைம்ஸ். சப்போஸ் ஒரு 100 ml போகிற இடத்துல இட் கேன் ஜஸ்ட் இன்க்ரீசஸ் டு 500 ml. ஸோ 5 டைம் வந்து ஹார்ட்டால் அதனோட பிளட் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு டைம் டு 5 டைம்ங்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிசர்வ். ஸோ ரிசர்வ், அதாவது கரோனரி ரிசர்வ் அப்படின்னா, ஸோ ஒரு டைம் 100 ml பிளட் போகிறதுலேருந்து இட் கேன் இன்க்ரீஸ் அப் டு 500 ml வென் தெர் இஸ் அ நீட். ஸோ இந்த வகையில் தான் ஹார்ட்டு ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, வென்எவர் தெர் இஸ் அன் இன்வால்மெண்ட் ஆஃப் தி பிளட் வெசல்ஸ், அதாவது கரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் ஏற்படுறது இரத்த நாளங்களுக்கு உள்ள, அதாவது ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை ரத்த நாளங்களுக்குள்ள கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் ஏற்படுறதுனால இரத்த நாளத்தோட விட்த்து, அதாவது வந்து விட்டம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இந்த குறைய என்ன பண்ணுன்னா, ஹார்ட் வந்து எப்படி காம்பன்சேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ரிசர்வ்னு ஒன்று சொன்னேன். அதாவது 5 டைம் இதனோட பிளட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும் நார்மலான ஸ்டேட்டில். சப்போஸ் இந்த பிளாக் டெவலப் ஆச்சுன்னா என்ன பண்ணுன்னா, இந்த ரிசர்வ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் வந்து ஒரு 50% பிளாக் டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிசர்வ் குறைய ஆரம்பிக்கும். 60-70% ஆகும்போது இட் கேன் இன்க்ரீஸ் ஒன்லி அபவுட் 100 ml 200 ml 150 ml தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால் வந்து ஒரு 500 ml அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. அதாவது அந்த ரிசர்வ் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இப்போ இது வந்து எப்படி கிளினிக்கலாக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஓப்பனாக இருக்கிற பிளட் வெசலில் எனக்கு இரத்த குழாயெல்லாம் ஓப்பனாக இருக்குன்னா, நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது நார்மலான அளவு ரத்தம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் எனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, என்னால் பர்டிகுலர் எக்ஸசைஸ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த பிளாக் வந்துருச்சு, என்னால் வந்து அந்த 4 டைமோ 5 டைமோ 3 டைமோ இன்க்ரீஸ் பண்ண முடியல அப்படின்னா, ஹார்ட்டுக்கு போகிற ரத்தம் குறையும் போது ஹார்ட் மசில் வந்து இட் பிகம் ஆக்சிஜன் டிப்ரைவ்டு, ஆக்சிஜன் இல்லாமல் போயிடும். அப்போ வந்து தட் இஸ் வென் வி ஸ்டார்ட் எக்ஸ்பீரியன்சிங் செஸ்ட் பெயின். ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. ஸோ இந்த பிளாக்கோட சிவியாரிட்டியை பொறுத்து, அதாவது 50% அடைச்சிக்கிச்சா, 60%, 80%, 100%, இந்த டிசீஸ் வந்து வேறுபாடு ஆகும். டாக்டர், ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரியான பிளாக் இருக்குது. இப்போ ஒருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணுற அளவுக்கான ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது. இன்னொருத்தங்களுக்கு மாத்திரை சாப்பிட்டாலே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியான பிளாக்ஸ் இருக்குது. ஸோ பிளாக்ஸில் என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர். ஸோ ஹார்ட்டில் வர பிளாக்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் நாட் ஆல் த சேம். there are a lot of difference between different type of blocks. நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தோம் எப்படி அந்த பிளாக் வருது, அந்த பிளாக்னால வந்து ஹார்ட்டுக்கு போகிற ரத்தம் வந்து எப்படி குறையுது, அதனால் எப்படி நமக்கு இந்த நெஞ்சு வலி வருது, ஆன்ஜினான்னு சொல்கிற சிம்டம்ஸ் வருதுங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ பிளாக்ஸ் பார்த்திங்கன்னா there are different type of blocks. சப்போஸ் வந்து நிறைய பேருக்கு நம்ம எல்லாமே இருக்கோம், ஒரு 20 வயசுக்கு மேலேயே இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 30 வயசுலேயே 40 வயசுலேயே ஒரு நல்லா இருக்கிற ஒரு 100 பேர் எடுத்து ஆஞ்சியோகிராம் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 15-20 பேருக்கு வந்து பிளாக் இருக்கக்கூடிய சான்சஸ், அதாவது நல்லா நடமாடிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் அவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் எந்த ப்ராப்ளமே இல்லை. ஒரு ஆஞ்சியோகிராம் எல்லாருக்கும் பண்ணிங்கன்னா ஒரு 10 பேருக்கோ 5 பேருக்கோ வந்து பிளாக் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைப்பான பிளாக் வந்து தே கால் இட் அஸ் ஏசிம்டமேட்டிக், அதாவது அந்த பிளாக்னால் எந்த தொந்தரவும் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு டைப்பு. ரெண்டாவது டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் ஆன்ஜைனா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா ஸ்லோவாக டெவலப் ஆகிற பிளாக் வந்து ஒரு பர்டிகுலர் லெவல் ரீச் ஆகிடும். அதாவது வந்து ரத்த ஓட்டம் எக்ஸசைஸ் பண்ணும்போது
ரத்த ஓட்டத்தை அதிகம் பண்ண முடியாத அளவு, அதாவது ரிசர்வ்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரிசர்வை பாதிக்கக்கூடிய அளவுக்கு வரும். ஒரு 50%ஓ 60%ஓ பிளாக், 60% அல்லது 70% பிளாக் வரும்போது வாட் வி கால் அஸ் ஆன்ஜைனா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஒன்றுமே தொந்தரவே இருக்காது, நல்லா இருப்பாங்க எல்லாரும் போலும். சப்போஸ் தே ஸ்டார்ட் எக்ஸசைசிங், தே ஃபீல் பெயின், தென் தே டேக் ரெஸ்ட், த பெயின் வில் டிஸப்பியர். இதை வந்து ஆன்ஜைனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேபிள் ஆன்ஜைனா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து வருஷக்கணக்காக இருக்கும். அவர் காலையில் வாக்கிங் போவார், ஒரு 15 நிமிஷம் நடக்கிற வரைக்கும் வலியே வராது. 15 நிமிஷத்தில் கரெக்டாக வலி வரும். உடனே ரெஸ்ட்டு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பார், வலி இல்லாமல் போயிடும். தென் இல் அகைன் ஸ்டார்ட் 15 மினிட்ஸு, தென் பெயின் வரும், ரெஸ்ட் எடுப்பார். இது வந்து ஒரு வருஷ கணக்குலையோ மாத கணக்குலையோ இதே மாதிரி அதே 15 நிமிஷத்தில் பெயின் வரும், ரெஸ்ட் எடுத்தால் இல்லாமல் போயிடும். ரெஸ்ட்டில் இருக்கும்போது எப்பயுமே வலி வராது. அது பேர் வந்து ஸ்டேபிள் ஆன்ஜைனா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஏசிம்டமேட்டிக் பார்த்தோம். இது வந்து ரெண்டாவது டைப்பான அடைப்பு ஸ்டேபிள் ஆன்ஜைனா அப்படிங்கிறது. தென் மூணாவது டைப்பான அடைப்பு வந்து அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா. நல்லா இருந்த ஒருத்தருக்கு ரீசன் ஆன்செட்டாக ஜஸ்ட்டு கொஞ்சம் நடந்தவுடனே பெயின் வருது, அல்லது வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு 15 நிமிஷத்துலையோ 20 நிமிஷத்துலையோ நடக்கும்போது வந்த பெயின் வந்து இப்போ 5 நிமிஷத்துலேயே வருது. அல்லது மூணாவதாக வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போதே பெயின் வருது, பட் அந்த பெயின் வந்து 20 நிமிஷத்துக்கு உள்ளே தான் இருக்குது அப்படின்னா அந்த டைப் ஆஃப் செஸ்ட் பெயின் பேர் வந்து பிளாக் ரிலேட்டட் பெயின் வந்து அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா. ஸ்டேபிள்ங்கிறது ஒரே மாதிரி இருக்கிறது, இப்போ அதிகமாக இருக்கிறது வந்து அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனாங்கிறது மூணாவது டைப். நாலாவது டைப் இஸ் த மோஸ்ட் சீரியஸ் டைப். அதுதான் வந்து நம்ம எல்லாருமே சொல்கிறது ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறதுலையும் 2 டைப் இருக்குது. நம்ம இசிஜி பார்த்தோன்னா அதில் பர்டிகுலர் டைப் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், அதாவது எஸ்டி டிப்ரெஷன் ஒன்று சொல்லுவாங்க, எஸ்டி எலிவேஷன் ஒன்று சொல்லுவாங்க. இதில் இந்த எஸ்டி எலிவேஷனுங்கிறது தான் மோஸ்ட் சீரியஸ் டைப்பான ஹார்ட் அட்டாக்கு. அதுக்கு வந்து எமர்ஜென்சியாக யூ ஹேவ் டு டேக் ட்ரீட்மெண்ட். அது எப்படி வருது அப்படின்னா, உங்கள் ரத்தக்குள்ளே 100% அடைச்சிக்கிட்டு டோட்டலாக வந்து அந்த தசைகளுக்கு ரத்தமே போக முடியாத ஒரு நிலைமை. அதை வந்து தான் அக்யூட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து எமர்ஜென்சியாக ட்ரீட் பண்ணணும். ரெண்டாவதாக இன்னொன்று சொன்ன எஸ்டி டிப்ரெஷன் உள்ளது அப்படின்னு, அதாவது இசிஜியில் இன்னொரு வகையான மேனிஃபெஸ்டேஷன். அந்த வகையான இருக்கிறது வந்து இது கிரிட்டிக்கல் பிளாக்கு, பட் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, அது நிறைய டேமேஜ் வந்துடல. தட் இஸ் அன் அர்ஜென்ட் கண்டிஷன். அதாவது இம்மீடியட் எமர்ஜென்சியாக பண்ணலன்னா கூட சீக்கிரமாக வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளேயோ 48 ஹவர்ஸ்க்குள்ளேயோ அதுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணி ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது. அதை வந்து நம்ம என்ஸ்டெமி அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் தான் வேரியஸ் டைப்பான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் பிளாக்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாக்குக்கு வந்து டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட். ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு மெடிசன், க்ரானிக் ஸ்டேபிள் ஆன்ஜினா இருக்கிறவங்களுக்கு அகெயின் மெடிசன் இஸ் அ ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு. அதில் சரியாகலைன்னா அதுக்கப்புறம் தான் ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி. அந்த அன்ஸ்டேபிள் ஆன்ஜினாவும் அப்புறம் ஹார்ட் அட்டாக் இருக்கவங்களுக்கு இமீடியட் வைத்தியம். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் தி ஹார்ட் பிளாக். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பான வைத்தியம் பார்க்கணும். டாக்டர், நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு 40 பேரில் கண்டிப்பாக 15 பேருக்காவது பிளாக் வந்து நார்மலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஒரு 20 இயர்ஸ் மேலேயே. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஏசிம்டமேட்டிக் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணுமா? அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது? அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேபிள் ஆன்ஜினா இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசிம்டமேட்டிக் பீப்புளுக்கோ ஸ்டேபிள் ஆன்ஜினா இருக்கவங்களுக்கோ இட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அன்ஸ்டேபிள் பீப்புள். அன்ஸ்டேபிள் ஆன்ஜினா, என்ஸ்டெமி ஆர் ஸ்டெமி, அந்த மக்களுக்கும் இவங்களுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. இது அன்ஸ்டேபிள் ஆன்ஜினாவோ என்ஸ்டெமியோ இருந்ததுன்னா அர்ஜென்ட்டாக யூ ஹேவ் டு ட்ரீட் வித்தின் 24 hours 48 ஹவர்ஸில். இந்த ஸ்டெமிங்கிறது அக்யூட் ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் வித்தின் மினிட்ஸு யூ ஹேவ் டு ட்ரீட். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோ. பட் இது எல்லாமே எமர்ஜென்சி ஆர் அர்ஜென்ட் கண்டிஷன்ஸ். ரெண்டாவது வந்து ஸ்டேபிள் கண்டிஷன். சப்போஸ் வந்து ஒருத்தர் யாரோ சஜஸ்ட் பண்ணாங்கன்னு ஒரு சிடி ஆஞ்சியோகிராம் பண்ணிக்கிறாரு, அவருக்கு எந்த தொந்தரவும் இல்லை, அவருக்கு ஒரு பிளாக் பார்க்குறீங்க. அதேமாதிரி ரெண்டாவது வந்து இந்த ஸ்டேபிள் ஆன்ஜினால 2-3 வருஷம் 4-5 வருஷமாக ஒருத்தருக்கு பெயின் இருக்குது, அவருக்கு வந்து ஏதாவது ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணுமா, பைபாஸ் பண்ணணுமா அப்படின்னு எப்படி தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து உங்களோட கேள்வி. இப்போ இந்த 2 சப்செட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இவங்களுக்கு வெதர் ட்ரீட்மெண்ட் இஸ் நீடட், அதாவது இந்த 2 பேருக்குமே எப்பெல்லாம் பிளாக் பார்த்துட்டிங்களோ அவங்கள வந்து அக்ரெசிவாக மெடிக்கலி ட்ரீட் பண்ணணும். மெடிக்கலி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கணும், உங்களோட ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கணும், உங்களோட உணவு பழக்கத்தை கொலஸ்ட்ராலை வந்து ரொம்ப எவ்வளோ கம்மி, அதாவது ஒரு எல்டிஎல் அப்படிங்கிற கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க, அதுதான் கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொலஸ்ட்ரால் லெவலை வந்து 70க்கு கீழே வைக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு நீங்கள் மாத்திரைகள், அதாவது கொலஸ்ட்ரால் லோவரிங் மெடிசன் எடுக்கணும். அப்புறம் உங்கள் உணவு பழக்கங்கள் இதை எல்லாத்தையும் மாற்றிக்கணும். அப்புறம் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து இந்த 2 குரூப்புக்கும் ஒன்ஸ் யூ ஃபவுண்ட் அவுட் சம்திங் இஸ் தேர் இன்சைட், இதை எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்.
சப்போஸ் இதை விட ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து ஹவு சீரியஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம், பிளாக் வந்து எந்த இடத்துல இருக்குது, அந்த பிளாக்னால உங்களுக்கு ஹார்ட்டுக்கு போகிற ரத்தத்தின் அளவு குறையுதா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ரிசர்வ், அந்த ரிசர்வ் வந்து குறையுதா, அப்படி குறைஞ்சதுன்னா எவ்வளோ சிவியராக குறையுது, இதை வச்சு தான் உங்களோட ஃபர்தர் வைத்தியம், அதாவது மெடிசன் சாப்பிட்றதுக்கு மேலே உள்ள வைத்தியம். நீங்கள் கொஞ்சம் ஊரில் பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்டேபிள் ஆஞ்சனா இருக்கவங்க வருஷக்கணக்காக 10 வருஷம் 5 வருஷம் 15 வருஷம் மாத்திரை சாப்பிட்டே இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இன்னொரு சிலர் பார்த்துருப்பீங்க, ஒரு 2 வருஷமாக ஹார்ட் பெயின் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார், சடனாக பார்த்தா ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நாம் வந்து பண்ணுறது, ட்ரீட் பண்ணுறது அப்படின்னா, அந்த அடப்புனால் எவ்வளவு ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து எப்படின்னா எல்லாருக்கும் ஆஞ்சியோகிராம் பண்ணியோ அல்லது வந்து இது பண்ணியோ பார்க்கணுமான தேவை கிடையாது. அவங்களுக்கு வந்து வாட் இஸ் கால்டு நான் இன்வேசிவ் டெஸ்ட், அதாவது ஆஞ்சியோகிராம் பண்ணாமல் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு. 3 காமனாக யூஸ் பண்ணுற டெஸ்ட்டு நம்ம கையில் இருக்குது. ஒரு டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காமனாக பண்ணுற ட்ரெட்மில் டெஸ்ட்டு. 2வது டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்ஃப்யூஷன் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒரு தாலியம் அல்லது டெக்னீஷியம்னு ஒரு மெடிசன் கொடுத்துட்டு அது வந்து ஹார்ட் எல்லா ஏரியாலையும் கரெக்டாக பர்ஃப்யூஸ் ஆகுதா அல்லது ஒரு சில ஏரியாவில் வந்து பர்ஃப்யூஷன் கம்மியாக இருக்குதா அப்படிங்கிற பார்க்குற 2வது மெத்தடு. 3வது மெத்தட் வந்து நீங்கள் எக்கோ ஸ்கேன் பார்த்துருப்பீங்க. அந்த எக்கோ ஸ்கேன் பண்ணுறது அதாவது எப்படின்னா டொபுட்டமின் அப்படிங்கிற ஒரு மருந்தை கொடுத்து ஹார்ட்டை வேகமாக துடிக்க வச்சு அந்த இதில் ஏதாவது ஏரியாஸ் அதாவது ஹார்ட்டோட பகுதிகள் வந்து பம்ப் பண்ணாமல் இருக்குதா அப்படின்னு பார்க்குறது 3வது டைப்பான டெஸ்ட். இந்த 3 டெஸ்ட்லேயும் ஒரு சில ஃபியூச்சர்ஸை நம்ம பார்க்கணும். ஹை ரிஸ்க் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து கொஞ்சம் ஆபத்தான வெளிப்பாடுகள் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஆபத்தான வெளிப்பாடுகள் எதுவுமே இல்லை அப்படின்னா தே கேன் கண்டினியூ டு பி ட்ரீட்டட் ஆன் வித் மெடிசன்ஸ். அதே மெடிசனை ஒழுங்காக சாப்பிட்டுக்கிட்டு பீரியாடிக்காக செக் பண்ணிட்டு வந்தால் அது போதுமானது. அல்லது இந்த ஹை ரிஸ்க் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபர்தராக ஆஞ்சியோகிராம் பண்ணி என்ன பிளாக் இருக்குதுன்னு பார்த்து தான் அதுக்கு தகுந்த மாதிரியான வைத்தியம் பண்ணணும். இந்த காமனாக ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த நான் இன்வேசிவ் டெஸ்ட் பண்ணாமையே சில ரீசன்ஸ்களாக ஏதாவது நான் இன்வேசிவ் டெஸ்ட் வந்து பண்ண முடியாமல் போகலாம். ஒரு சில பேஷண்ட்டுக்கு ஒரு சில நடக்க முடியாதவங்களுக்கு ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ண முடியாது. இந்த ஹார்ட்டில் இந்த எல்விஹெச்னு இருக்கிறவங்களுக்கு இந்த இது பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரணத்தினால வந்து அந்த டெஸ்ட்டு பண்ணாமல் டைரெக்டாக ஆஞ்சியோகிராமுக்கு போகிறவங்க இருக்காங்க. ஒரு சில டைம் வந்து பெயின் வந்து ரொம்ப டிப்பிக்கலாக இருக்குது, சரி நான் வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டே பண்ணலைன்னு ஆஞ்சியோகிராமுக்கு போகிறவங்களும் இருக்காங்க. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈவன் பெஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ் லைக் யூஎஸ் ஒரு 50% ஆஃப் த ஆஞ்சியோகிராம் பண்ணுற பேஷண்ட்டுக்கு இந்த நான் இன்வேசிவ் டெஸ்ட் இருக்கிறதே இல்லை. ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம். சப்போஸ் வந்து நீங்கள் ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பிளாக் இருக்குது, ஆஞ்சியோகிராமில் வந்து பிளாக் 50%க்கும் ஒரு 50-60% இருக்குது, ஒரு 2 ரத்த குழாயில் இருக்குது, 3 ரத்த குழாயில் இருக்குது, 1 ரத்த குழாய் இருக்குது. இப்போ வந்து வெதர் இது ட்ரீட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். டாக்டர், நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏசிம்டமேட்டிக் அண்ட் க்ரானிக் ஸ்டேபிள் ஆஞ்சியோனா இருக்கவங்களுக்கு ட்ரெட்மில் டெஸ்ட் மாதிரி எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து நேராக ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டீங்க அண்ட் பிளாக்கும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி வந்து அதை ட்ரீட் பண்ணும், அது ட்ரீட் பண்ணலாமா வேணாமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது டாக்டர்? இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எமர்ஜென்சியாக ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்டுக்கோ அன்ஸ்டேபிள் ஆஞ்சினா இருக்கிற பேஷண்ட்டுக்கோ எந்த இரத்த குழாயிலிருந்து பிளாக் வருதுங்கிறத இசிஜியில் பார்க்குறோமோ அந்த இரத்த குழாவை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல வந்து நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி வந்து நான் இன்வேசிவ் டெஸ்ட், அதாவது ஒரு ட்ரெட்மில் ஒரு தாலியம் டெஸ்ட்டோ ஒரு எக்கோ டெஸ்ட்டோ பண்ணியிருந்தீங்க, ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டீங்க, ஒரே ஒரு பிளாக் தான் இருக்குதுன்னா அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுலையும் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்போ வரும் அப்படின்னா ஒரு பேஷண்ட் வந்து எமர்ஜென்சி ஹார்ட் அட்டாக் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியாச்சு, அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு இரத்த குழாய் முடிஞ்சு போனப்புறம் மற்ற இரத்த குழாயில் பிளாக் இருக்குது, அதை ட்ரீட் பண்ணணுமா வேண்டாமா. 2வது விஷயம் வந்து இந்த தாலியம் இதெல்லாம் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு வந்து மோர் தென் 1 பிளாக் இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த பிளாக்கு வந்து ட்ரீட் பண்ணணும், எல்லா பிளாக்கையும் ட்ரீட் பண்ணணுமா, ஒரு பர்டிகுலர் பிளாக்கை மட்டும் ட்ரீட் பண்ணால் போதுமா, அல்லது ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்டு அவருக்கு வந்துட்டு நேராக ஆஞ்சியோகிராம் பண்ணியாச்சு, அவருக்கு ஒரு 50% ஒரு 60% பிளாக் இருக்குது, அதை ட்ரீட் பண்ணணுமா வேண்டாமா, இதுதான் கொஸ்டின். சப்போஸ் வந்து ஒரு பிளாக்கு 80%, 90% இருக்குது அப்படின்னா அந்த பிளாக்கை ட்ரீட்மெண்ட் பண்ணால் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ வில் பி ரைட். அந்த பிளாக்குனால உங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகம். சப்போஸ் ஒரு பிளாக் வந்து 40 to 70% அல்லது 30 to 70% இருக்குதுன்னா
அந்த பிளாக் வந்து ப்ராப்ளம் கொடுக்கலாம் அல்லது ப்ராப்ளம் கொடுக்காமையும் போகலாம். ஸோ அதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது வெரி வெரி டிஃபிகல்ட். ஒரு சின்ன விஷயம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இது வந்து ஒரு எல்லா பிளாக்குக்கும் உரியது அல்ல. 90% பிளாக் இருக்குதோ, ஹார்ட் அட்டாக் ரிலேட்டடாக பிளாக் இருக்குதோ, அது எல்லாத்தையும் நம்ம ட்ரீட் பண்ணிடணும். இந்த ஹார்ட் அட்டாக் இல்லாமல் ஏசிம்டமேட்டிக் அல்லது இந்த க்ரானிக் ஸ்டேபிள் ஆன்ஜினா ஆர் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டில் இருக்கிற மற்ற பிளாக்ஸ், இதுக்காக அப்ளை பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. டாக்டர், இன்னைக்கு நம்ம ஷோவில் கலந்துக்கிட்டு ஹார்ட் டிசீஸ் பற்றியும் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது குறித்து விரிவாக எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ. நேர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஹார்ட் டிசீஸ் பற்றியும் ஹார்ட் பிளாக்ஸ் பற்றியும் அதுக்கு என்ன மாதிரியான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் மெட்ராஸ் மெடிக்கல் மிஷனை சேர்ந்த டாக்டர் எஸ் விஜயகுமார் நமக்காக விரிவாக தெரிவித்தாங்க. இதோட மேலும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.